தினமும் ஆனந்தத்தை தேடும் அன்பார்ந்த நேயர்களே, இன்று 26/12/2025 வெள்ளிக்கிழமை, மார்கழி மாதம், சப்தமி திதி, புரட்டாதி நட்சத்திரம். இன்றைய விசேஷம் சப்தமி திதி. அருகிலுள்ள சிவபெருமான் ஆலயத்தில் காலை 6 to 8 மணிக்குள் 7 தீபங்கள் ஏற்றி சிவபெருமானை 11 முறை வலம் வந்தால் இன்றைய நாள் மிகவும் அருமையாக அமையும். மற்றும் விசாகம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அருகிலுள்ள பிருந்தாவனம், அதாவது ராகவேந்திர மடம், சங்கராச்சாரியர் மடம், குருமார்களின் சன்னதிக்கு சென்று இறை வழிபாடை மேற்கொண்டால் மிகுந்த அருமையான நாளாக அமையும். மேஷம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்று அவதி தரக்கூடிய நாளாக இருப்பதால் எல்லா தொழிலும் நிதானம் தேவை. அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய இருப்பதால் நிதானத்துடன் செயல்பட்ட இன்ற நாளை எளிதில் கடத்தலாம். பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் மிகவும் அருமையாக உள்ளது. ஆலய வழிபாடு, தெய்வ அனுகிரகம், ஆச்சாரியர்களின் கிருபை இவை அனைத்தும் கிட்டும். ஆகியால் இன்றைய நாளை உங்களாக ஆக்கிக்கொள்ள இறை அருளோடு வருவாய் பெருக்கவும் செல்லும் சேரவும் உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். ரிஷபம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று ஏற்றம் தரக்கூடிய நாளாக உள்ளதால் பழைய செயல்களில் எல்லாவற்றையும் ஒருமுறை ஆலோசித்து திரும்பி செய்து பார்த்தால் நிச்சயமாக ஏற்றம் தரும். எல்லா செயல்களிலும் வெற்றி கிட்டும், வருவாய் பெருகும், லாபம் அதிகரிக்கும், எல்லாருடைய அன்பும் உங்களுக்கு ஆதரவும் கிடைக்கும். ஆகையால் இன்றைய நாள் உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். மிருகசீரிஷம். இன்றைய செயல்களுடைய நாங்கள் அனைத்தும் நிதானம் தேவை. அதேபோல் வாகனத்தில் செல்லும் போது மிகவும் கவனத்துடன் செயல்பட்டால் விபத்தை தவிர்க்கலாம். மிதுனம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சகல சம்பத்தும் சேரக்கூடிய நாளாக உள்ளது. அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். எல்லா விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் இந்த நாளை உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். புனர்பூசம். இன்று மிகவும் சாதாரண நாளாக அமைந்துள்ளதால் அருகிலுள்ள மடங்களுக்கோ அல்லது குருமார்களின் சந்நிதிக்கோ அல்லது ஜீவ சமாதிகளை சென்று உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். சிரமங்கள் குறையும். அதேபோல் செய்த செயல்களில் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து செய்தால் இன்றைய நாள் மிகவும் சுலபமாக அமையும். கடகம். பூசம், ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இன்று சந்தோஷமான நாளாக அமைந்துள்ளது. சாதனைகள் படைப்பீர்கள், வெற்றி காண்பீர்கள், கடல் கடந்த வியாபாரம் அதிகரிக்கும், வருவாய் பெருகும், செல்வ செழிப்பு மிகுந்த நாளாக உள்ளதால் இன்றைய நாளை உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். சிம்மம். மக நட்சத்திரக்காரர்கள் இன்று எல்லா செயல்களிலும் மாறுதல் தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. ஆகையால் மிகுந்த பரிசீலித்து இந்த நாளை செய்யக்கூடிய செயல்களையும் உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. செயல்கள் அனைத்தும் வெற்றி தரும். ஆகையால் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள், வருவாயை பெருக்கிக் கொள்ளுங்கள், லாபம் அதிகரிக்கும், ஆடை ஆபரணங்கள் அதிகரிக்கும். ஆகையால் இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றுங்கள். கன்னி. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆனந்தம் பெருகக்கூடிய நாளாகவும் ஆரோக்கியத்தில் சிறப்புமிக்க நாளாகவும் அமையும். ஆகையால் ஆனந்தத்தை போற்றியும் ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். உயர்ந்த வருவாயும் உயர்ந்த சிந்தனைகளும் உங்களுடைய கூடி உயர்ந்த நண்பர்களோடு இன்று கலந்து ஆலோசித்து சிறந்த செயல்பாடுகளில் வெற்றி பெறுவீர்கள். சித்திரை. சற்று சிரமமான நாளாக இன்று அமைந்துள்ளது. ஆகையால் செய்கின்ற செயல்களில் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து எல்லா செயல்களில் ஈடுபடுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினரிடம் மிகுந்த கவனத்துடன் பேசி பழகுங்கள். சுவாதி நட்சத்திரங்கள் இன்று சிறப்பானாக அமைந்துள்ளது. சுபிட்சம் தரக்கூடிய செயல்கள் செய்வீர்கள், வெற்றி காண்பீர்கள், புதியவைகள் வந்து சேரும். வீடு, மனை, வாகனங்கள், ஆபரணங்கள், பொன்பொருள் சேர்க்கை ஆகிய ஒன்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இருப்பதால் இதில் ஈடுபட்டு வருவாயை பெருக்கிக் கொள்ளுங்கள். விசாகம். இன்று சில சிரமங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் அருகிலுள்ள குருமார்களின் சன்னதி, ராகவேந்திரர் மடம், சங்கராச்சாரியர் மடம் மற்றும் உங்களுக்கு மனதில் பிடித்த குருமார்களிடம் மனதார வேண்டிக் கொண்டு உங்களுடைய செயல்களை இன்று துவக்குங்கள். விருச்சிகம். அனுஷம், கேட்டை. இன்று நாள் மிகவும் சிறப்பாகவும் அமைதியும் நிம்மதியும் தரக்கூடிய நாளாகவும் அமைந்துள்ளதால் அருகிலுள்ள ஆலயத்துக்கு சென்று உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் இன்று நிறைவேறும். இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிட்டும், ஆனந்தம் பெறும். மற்றவர்கள், நண்பர்கள், உற்றார்கள் உங்களோடு கலந்து ஆலோசிப்பார்கள். உங்களுடைய வெற்றிக்கு அவர்களும் உகந்து மனமகிழ்வார்கள்.
மூல நட்சத்திரக்காரர்கள் இன்று முழுவதும் சிரமம் தரக்கூடிய நாளாக இருப்பதால் அமைதியும் நிம்மதியும் பெற ஆலய வழிபாடுடன் இன்றைய நாளை துவக்குங்கள். பூராடம் உத்திராடம் நட்சத்திரங்கள் இன்று நாள் மிகவும் அருமையாகவும் உயர்வு தரக்கூடிய நாளாக இருப்பதால் உத்தியோகத்தில் மிகுந்த முயற்சி செய்து உங்களுடைய பணிகளை சிரமம் இல்லாமல் முடித்து பணிகளில் உயர்வு பெறுவீர்கள். உங்கள் செல்வாக்கு உயரும், உயர்ந்த செல்வங்கள் சேர்ப்பீர்கள். மகரம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்று திருப்பதி ஏழுமலையானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஏழுமலையானுடைய வேண்டினால் இன்று மிகவும் செல்வம் சேரவும் வருவாய் பெறவும் ஆனந்தத்தை தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் ஏழுமலையானை வேண்டி உங்களுடைய வேலைகளில் செயல்பாடுகளில் முயற்சி செய்யுங்கள், வெற்றி கிட்டும். அவிட்டம் உங்களுக்கு இன்றைய நாள் அவதி தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. அலைச்சலுக்கு அதிகரிக்கும் நிதானத்திற்கு செயல்படுங்கள். கும்பம் சதய நட்சத்திரங்கள் இன்று சாதனை படைக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. சரிவில் இருந்து மீள்வீர்கள். வெற்றி பெறக்கூடிய நாளாக இருப்பதால் எல்லா துறைகளிலும் ஈடுபட்டு வெற்றியை காணுங்கள். புரட்டாதி இன்று நாள் அலைச்சல் தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் அருகில் உள்ள ஜீவ சமாதிகளுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு குருமார்களிடம் உங்களுடைய மனதார தியானித்து இன்றைய நாளை நிம்மதியான நாளாக மாற்றுங்கள். மீனம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்று க்ஷேமங்கள் அதிகரிக்கும், வருவாய் பெருகும், ஆனந்தம் பெருகும். நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் ஆகியோர்களால் உங்களுக்கு நன்மைகள் பெருகும். வருவாயும் உத்தியோகத்தில் உயர்வும் பெறுவதால் இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளதால் இன்றைய நாளை உங்களுடைய நாளாக மாற்றுங்கள்.